அம்மா வணக்கம். வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? ஜோகமலர் நல்லிநாதன். சரி, இன்றைக்கு என்ன விசேஷம் அம்மாவுக்கு? பர்த்டே எத்தனையாவது? 54வது பிறந்த நாள். 54வது பிறந்த நாள். ஆனால் சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் வேற இங்கே சுற்றுச்சூழல எல்லாரும் நின்று கொண்டாடுறாங்க. என்ன சரி, முதலாவதாக நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு. சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்திட்டாமன்னு சொல்லி எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. அது மறைமுகமாக சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதாவது என்ன சொல்றது, சொல்லாமல் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக எங்களை ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் உங்கள்ட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க போகிறோம், யார் அனுப்பினதுன்னு சொல்லி. சரி, யாரா இருக்கும்? இவா வேண்டாம், மச்சால என்ன பேர்? உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை யார் அனுப்பினான்னு கேட்கிறேன். அதான் சொல்றீங்களா தேவியன்னு? யார் அவங்களோட பேர் என்ன? தேவியா? மச்சா அவங்க தான் இதை அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அம்மா தெளிவா தான் இருக்கிறாங்க, அவங்க தான் குழம்பிட்டு போறாங்க. சரி, எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? கனடால இருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா தேவி என்ற பேர்ல இருந்து வேற இல்ல. மச்சாலண்ட யாரு? உங்களோட ஹஸ்பண்ட் ஆகலாம் இல்ல உங்களுடைய கணவருடைய சொந்தமா இல்ல? அக்கா, உங்களுடைய கணவருடைய சொந்தம் தானே அப்ப. ஆனா அவங்க அனுப்பல. இவவோட மகள், அந்த மகள் யாரு? கங்கா. எங்க இருக்கிறாங்க? அவங்களும் இல்லை. நீங்க உள்ளத சொன்னா நாங்க போய் சொல்றோமா? அப்படியெல்லாம் சொல்லுவேனே. அவங்க இல்ல, அப்படியெல்லாம் நாங்க போய் சொல்லுவோமா? இல்லையே, உங்களை சந்தோஷப்படுத்த தானே நாங்க வந்திருக்கிறோம். எப்படி போய் சொல்லுவோம்? சரி, உங்களுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கு. நான் இப்ப முதலாவதாக ஒரு கிஃப்டை தருவோம். ஓகே, உங்களுக்காக எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு பழக்கூடி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, நிறைய பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கட்டும். இந்த வெயில் காலத்துக்கு வந்தது நல்லா பறிக்கிறாரு. நீங்க பறிங்களேன், அடிச்சு அடிச்சு பறிங்கம்மா, அடிச்சு பறிங்க, பிரச்சனை இல்லை. எங்கட மிக்கி கொஞ்சம் குழப்படிதான், அடிச்சு பறிங்க. சரி, இந்த வெயில் காலத்துக்கு அந்த கிஃப்டை கொஞ்சம் கூட தந்திருக்கிறாங்க. பழங்கள், நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, யாரு அனுப்பினது? ரெண்டு பேரை கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. இல்ல, 2 பேரை சொல்லி இருக்கிறீங்களா? அதாவது தேவி கனடாவில இருந்து மச்சாலுடைய மகளுடைய பேரையும் சொல்லி இருக்கிறீங்க. என்னன்னு வழிபடுறதா? வழிபடுற வேணுமெண்டா நீங்க கண்டுபிடிக்கணும். 2 பேரும் இல்லையே, வேற யாரும்? என்ன பேர்? நிகேதா. யாண்ட மகள்? எங்க இருக்கிறாங்க அவங்க? கனடாவில இருந்து. இல்லை, 3 பேரும் இல்லையா? வேற யாரு? இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவாண்டா யாரு? உங்களுடைய 2வது மகள். என்ன பேர் மகளிட? மும்மர மணிக்கிறாவே. வெளிநாட்டுல இருந்து யாரு உனக்கு அனுப்பினது? சொல்லிட்டீங்க. வேற யாக்கள் இல்லையா? சரி, வேற யாக்கள் இல்லையா வெளிநாட்டுல? இப்போதைக்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக என்ன மாதிரி கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு பாப்பா. அடுத்த கிஃப்டா வந்து கொஞ்சம் காசோட 8 பாக்ஸ் ஒன்றும் பச்சு அனுப்பி இருக்கிறாங்க. சரியா,
என்னன்னு பாப்போமா? எங்க பாருங்களே, அதையும் பாருங்க, அதுதான் பெருமதியா இருக்கு. அடிச்சு பாருங்க. வாங்குங்க வாங்குங்க. சரி, என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓகே, உங்களுக்காக காப்பு அனுப்பி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, நல்ல பெருமதியான கிஃப்டா தான் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து 40,000 ரூபா காசும் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இப்படி எல்லாம் கொடுப்பாங்களடா யாரா இருக்கும்? இங்க இருந்தெல்லாம் வந்திருக்கு, அது எங்கேயோ வசதியான இடத்துல இருந்து வந்திருக்கு. இருக்கலாம், அவங்க தான் கண்டுபிடிக்கும். அந்த 3 பேரும் இல்லை. அவங்களோட பேர் என்ன? நிதர்ஷனா. எங்க ஓடின வண்டிக்கு? அப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு சாய் திட்டம் மட்டும் செய்திருக்கிறான் என்ன? அப்ப இது சரியில்லையே. இத சரியான நம்பிக்கை துரோகமே ஒரே வீட்டுல இருந்து இப்படி செய்கிறது. சரி, உங்களுக்காக என்ன ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க, அதையும் வாங்கி கொள்ளுங்க. வாங்கினமாவே ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே என்று போட்டு வாங்கி கொள்ளுங்க, அதையும் பறையுங்க. கொண்டு போறாங்க. சரி, என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதையும் கொடுத்துருங்க. சரி, இப்ப வந்து வாங்கி கொள்ளுங்கம்மா. சரி பாப்போம் யாருண்டு. சரி, ஓகே. இப்ப வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்க இல்லையா? கவுன் இருக்கு, அவங்கதான். சரி பாப்போம். சரி, இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லா கிஃப்டையுமே நாங்க தந்துட்டோம். இப்ப சரியா கண்டுபிடிக்கணும் யாருண்டு, இல்லாட்டி தூக்கிட்டு போயிட்டு வாங்கலாம். பாத்தீங்களா எங்கட மிக்கி, அதுவும் பெருமதியான பொருட்களை தான் தூக்குறாங்க. யாட்ட மகள் கங்கா எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனி. அவங்க மட்டும்தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் எல்லா கிஃப்ட்டுமே அவங்க மட்டும்தான் அனுப்பியிருப்பாங்க. சரி, வேற மாற்றம் இல்லை, அவங்க மட்டும்தான். சரி, இப்ப மிக்கி கூட்டிக் கொண்டே, இப்ப புள்ளியா கெஸ் பண்ணினா மிக்கி கூட்டிக் கொண்டே டான்ஸ் ஆட போறாங்க. மிக்கி சொல்றாங்க தங்களுக்கு தான் சொல்லணுமா, விருப்பம் இல்ல. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கும் உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்கிறாங்க, பாத்தீங்களா? சரி சரி, ஓகே. அதெல்லாம் மறந்து நீங்க இன்றைய நாள்ல வந்து சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு வந்து பரிசுகள் வந்து வந்து கொண்டே இருக்குது. சரி, அதையும் கொடுங்க. பாருங்க பாருங்க. சரி, இப்ப நீங்க வந்து கடைசியா அம்மா எல்லாரையும் சொல்லிட்டீங்க, இதுக்குள்ள வந்து நீங்க யார் செய்திருப்பாங்க எனக்கு கடைசியா இறுதியான முடிவு இதுதான்னு சொல்லுங்க பாப்பா. யாரா இருக்கு? நீங்க கங்காவை தான் சொல்றீங்களா? சரி, கங்காவோட சேர்ந்து வேற ஒருத்தங்களும் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அவங்க? உங்களோட மச்சா? இல்லை, அவங்க இல்லை. அவங்க இல்லாது. சரி, கங்காவும் சொன்னீங்க. சரி, என்ன ஒருத்தங்களா? அவ இல்லை. உங்களோட மகள், உங்களோட மகளோட பேர் என்ன சொன்னீங்க? நிதர்ஷனா? இல்லை. இவங்க யாரு? யார்? என்ன பேர்? ஓ, என்ன பேர்? நாமகள். சரி, 2 பேரும் சரியா சொல்லிட்டீங்க. என்ன ஒருத்தங்க இல்ல, கொஞ்சம் பேர் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க நினைக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு?
சரி அப்ப உங்களோட பிள்ளைகள் 6 பேரும் இங்கே இருக்கிறாங்க. ஓகே, மிச்சம் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க எல்லாம் சேர்ந்து செய்திருக்க கூடாது? நீங்க ஒரு ஆளை தானே சொல்லி இருக்கிறீங்க. செய்யலையா? செய்யலையா அப்படி நீங்க முடிவெடுப்பீங்க? நாங்க வந்திருக்கிறோம், அவங்க செய்யலையா அப்படி நீங்க? யாரு? நிகேதா. அதானே. சரி பாப்போம். இப்ப கொஞ்சம் கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. அதால நாங்க இப்ப கேக்கை கட் பண்ணுவோம். கேக் கட் பண்ணி போட்டு யாருன்னு பாப்போம். ஓகே சரி, 2 கொளுத்துங்க. சும்மா ஊதுற மாதிரி செய்யுங்க. கிட்ட போக தேவையில்லை, பயமண்டா. சரி பண்ணுங்க. Happy birthday to you. சரி உங்களோட பிள்ளைகளை கூப்பிடுங்க. யார் பிள்ளைகள்? இல்ல எடுக்க வேணாம், எடுக்க வேணாம். சரி அம்மா எல்லாரும் நில்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக கேக் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதோட உங்களோட பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு கேக் எல்லாம் தீர்த்தி சந்தோஷமாக கேக் வெட்டி உங்களோட பிறந்த நாளை வந்து கொண்டாடி இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் யார் யாருன்னு கேட்டேன் தானே, அதில் நீங்கள் 2 பேரை சரியாக சொல்லியிருக்கிறீங்க. 3வது ஆக்களும் வந்து நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிட்டீங்க, ஆனால் கொஞ்சம் பேரை தவற விட்டுட்டீங்க. கட்டிக்காரி அப்படிதான். சரி ஓகே, மகள பாசம் கூட போல. சரி அப்போ இப்போ நான் கதைக்கிறத கேட்டுட்டு சரி உங்களுக்காக வந்து அந்த கேக்கும் ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட், அதாவது வந்து பழக்கூடையும் வந்து கெங்கான்னு சொன்னீங்க தானே, உங்களுடைய மருமகள் அவங்க வந்து ஜெர்மனிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சொன்னீங்க தான். சரி, அதோட சேர்த்து உங்களுக்காக 40,000 ரூபா காசும் 1 சோடி காப்பும் வந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 6 பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது வந்து கனடாவில் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, காப்பெடுத்து அம்மாவுக்கு போட்டு விடுங்க. டிஷ்யூ இல்லையே? சரி போடுங்க, யாருன்னாலும் பிரச்சனை. சரி எல்லாரும் அவங்க கை தட்டி விடுங்க. சரி, அதோட சேர்த்து உங்களுக்காக ஒரு கவுண்ட் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? நாமகள் இவங்க. சரி, அவங்க யாரு? உங்களோட மச்சாலோட ஃப்ரெண்ட். சரி, உங்களுக்காக 3 பேரும் சேர்ந்து 3 பகுதியினர், அதாவது அந்த பிள்ளைகள் 6 பேரும் சேர்ந்து நான் அனுப்பி இருக்கணும். சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஹாப்பியா? கேட்டில் கொடுத்தாக்கள்ன்ற பேர் எங்களுக்கு சொல்லல. நீங்க யார் அது? கேட்டில் கொடுத்தாக்கலாம் யாரு? அத்தை. அவ அம்மாட மச்சால். அம்மாட மச்சால் உங்களுக்காக ஒரு அழகா சரி பிளாஸ் ஒன்று உங்களுக்கு அன்பளிப்பா. உங்களுக்கு நிறைய நாள் ஆசை, நிறைய நாள் வச்சு பாவிக்கணும்னு சொல்லி அங்கே ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்து தந்துருக்குறாங்க. ஓகே சரி, அம்மா சந்தோஷம் தானே அம்மாவுக்கு? சரி, எல்லா கவலைகளையும் மறந்து இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக சின்ன ஒரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. ஏதாவது சொல்ல போறீங்களா? எல்லாருக்குமே நன்றி. நன்றி என்று வாயால் சொல்லாட்டிக்கும் அந்த வஞ்சகம் இல்லாத சிரிப்பால் அம்மா வந்து சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தானே? சரி, மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கலாமா. ஓகே, நன்றி.